மாநகரம். மிகுந்த பகை வறுமை பிணி ஆகியன இந்நாட்டை விட்டு அகன்றன. எந்த குறை கூறையும் இயலாத மனுதர்ம சாஸ்திர நெறி நின்று சற்றும் பிழைபெறாத மக்களுக்கு நிறைவு தரும் வகையில் ஆட்சி நடத்தப்பட்டது. குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும் புகழ் பெற்ற சிறந்த அரசை போல் விளங்குகிறது இந்த மதினா நகரம். அந்த மதினா நகரத்தின் சிறப்புகளை இந்த பாடல் வழி நாம் காண இருக்கின்றோம். மாநகரம். உரு பகை, மிகுந்த பகை, வறுமை நோய் ஓட என்கிறார். வறுமை இல்லாத, துன்பமே இல்லாத, நோய் ஓட, பிணி ஆகியவற்றை இல்லாமல், ஒட்டி என்கிறார், நாட்டை விட்டு நீங்குமாறு செய்து, மேலும் குறைவு அற, எந்த குறையும் இல்லாத அளவுக்கு மனு தர்மம் சாத்திர நெறியில் நின்று சற்றும் பிழைபெறாமல், கோன் நடாத்தி நடுநிலை ஆட்சி புரிந்து, நீள் நிறை தரும் மக்களுக்கு மிகுந்த மனநிறைவை தரும் வகையில் ஆண்டு ஆட்சி புரிந்து, பெரும் புகழை நிலைநிறுத்தி, பெரும் புகழ், அதனால் இவ்வுலகில் மிகுந்த புகழினை நிலை நிற்குமாறு செய்து, ஓர் மறு இல்லாத, ஒப்பற்ற களங்கமில்லாத அரசு என்று சான்றோர்களால் புகழ்த்தக்க அரசு என இருந்த மாநகர். அப்படி சிறந்த முறையில் ஒரு மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு சிறந்த முறையில் இருந்தது இந்த மாநகர், மதினா நகர் என்று குறிப்பிடுகிறார் புலவர். ஒன்னகர். மது உண்டவன் என மதர்த்து இருந்தது. கடலில் கிட்டிய முத்துக்களால் கோக்கப்பட்ட முத்து மாலையும் மக்கள் அணியும் பிற ஆபரணங்களும் விற்பனைக்காக தெருக்களில் சிதறி கிடந்தன. பல்வேறு இன மக்கள் தங்கள் தாய்மொழியில் பேசிக்கொள்வதால் பல்வேறு ஒலி எழுப்பியது. விளைபொருட்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து குவிந்து கிடந்தன. இத்தகைய பல்வேறு காட்சிகளால் மது அருந்தியவன் நிலை புரண்டு இருப்பது போல மதினா நகர் காணப்பட்டது. அதான் மது உண்டவன் என மதத்திருந்தது. மது உண்டது போல அந்த மதினா நகரத்தில் மக்கள் பேசிய மொழியானது பல்வேறு ஒலிகள் எழுப்பப்பட்டிருந்தது என்று புலவர் கூறுகிறார். தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால். தெண்டிரை ஆரமும் தெளிந்த அலைகளை கொண்ட கடலிலிருந்து தோன்றிய முத்துக்களைப் போலும், ஆரமும் முத்து மாலையும், பூணும் மக்கள் அணியும் பிற ஆபரணங்களும் சிந்தலால் தெருக்களில் விற்பனைக்காக சிதறி கிடந்தது. விண்டு பற்பல வாய் திறந்து, விண்டு என்றால் வாய் திறந்து பல்வேறு ஒலி எழுப்புமாறு பலமொழி விளம்பலால், மக்கள் பல்வேறு மொழி பேசுவதனால், மண்டிய வளம் நிறைந்த விளைபொருட்கள் தலை மயங்களால் ஒன்றோடு ஒன்று கலந்து கிடந்ததனால், மது உண்டவர் என மதுவை அருந்தியவர் போல மதர்த்திருந்தது ஒன்னகர். நிலை புரண்டு காணப்பட்டது அழகிற்கு சிறப்பாக விளங்கக்கூடிய மதினா நகராகும் என்று புலவர் தம் பாடலில் மதினா நகரத்தில் உள்ள மக்கள் எவ்வேறு
பல்வேறு மொழிகளை பேசி மக்கள் பேசுகின்ற மொழியானது மதுவை உண்ட மக்களைப் போல மயங்கி காணப்பட்டர் என்று அந்த நகரத்தில் பல்வேறு மொழிகளும் பேசப்படுகிறார்கள் என்று அழகூறு எடுத்துரைத்திருக்கிறார் புலவர் உமறு புலவர் ஆவார்.